எல்லாருக்கும் நேச்சுரல் பர்த்திங் ஆனா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். தட் பேஷண்ட் வந்து கண்டிப்பா எந்த மெடிகேஷனும் எடுக்காம எந்த ப்ரொசீஜரும் கோ த்ரூ பண்ணாம டெலிவரி ஆவாங்க. அது அப்படின்னா அவங்களுக்கு பெயினே இருக்காது. ஆர் தே ஆர் இன் ஒன் மெடிடேட்டிவ் ஸ்டேட் வேர் தே ஜஸ்ட் டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் எனிமோர் நினைப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. வி ஹேவ் சோ மெனி 95% ஆஃப் த ப்ரெக்னன்சிஸ் அப்படின்னா அந்த பேஷண்ட்டை நம்ம விட்டோம்னா அவங்க அழகாக டெலிவர் ஆவாங்க. அந்த மிச்சம் 5 பேருக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ நம்மளோட பாப்புலேஷனில் வந்து பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் ஓவர் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப். பர்டிகுலர் பேஷண்ட்டோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு. இஃப் ஷி இஸ் அ லோ ரிஸ்க் பேஷண்ட், இப்போ நம்ம வந்து பேஷண்ட் ப்ரெக்னென்ட் பேஷண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னா we categorize them as low risk or high risk. Low risk patients have no medical comorbidities like blood pressure, sugar, condition related to the baby. இதெல்லாம் the minute you stand up, you get out of the bed itself, உங்களோட பெயின் பர்செப்ஷன் கம்மியாகும். ஆனால் இது யாருக்குமே வந்து தெரியாது. தெரிஞ்சாலும் அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி சேனல் 5 மீடியா நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்த் ஸ்பெஷலிஸ்ட், ஹாலிஸ்டிக் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபர்டிலிட்டி ப்ராக்டிஷனர் டாக்டர் சந்தோஷி அவர்கள். அவங்கள்ட்ட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் மேம். ஹலோங்க. உங்களை பற்றி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆன ஒரு விஷயம், நான் டெசிக்னேஷன்லேயே கூட சொல்லியிருப்பேன் இன்ட்ரோவில், நேச்சுரல் பர்த் ஸ்பெஷலிஸ்ட். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம், இந்த நேச்சுரல் பர்த் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நேச்சுரல் பர்த்திங் இஸ் நத்திங் பட் எந்த அளவுக்கு இன்டர்வென்ஷன்ஸ் நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஒரு ப்ரெக்னென்ட் மதர் விட்டோன்னா தானாகவே டெலிவர் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லேபர் வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். ஓகே, அது நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு மெடிக்கலைசேஷன் நடக்குது இந்த இப்போ இருக்கிற சினாரியோஸில், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸில். நேச்சுரல் பர்த்திங் டாக்ஸ் மோர் அபவுட் ரெடியூசிங் தீஸ் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். இந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணி, அப்படின்னு சொல்லி இட் டசன்ட் மீன் எந்த இன்டர்வென்ஷனும் நம்ம பண்ண முடியாது கிடையாது. ஒரு ப்ரெக்னென்ட் விமன்னு தானாகவே லேபரில் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க வச்சு, லைக் வி வெயிட் ஃபார் த ப்ரோக்ரஸ் டு ஹேப்பன் நேச்சுரலி அண்ட் ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் தட் வி ஆர் யூஸிங். தேவை இருக்கும்போது மட்டும்தான் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, தேவை இல்லாத டைமில் ஜஸ்ட் அப்சர்வ் ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் லேபர், தானாலே ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து டெலிவர் ஆகுவாங்க. நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், கட் பண்ணல, டெஃபினெட்லி கட் பண்ணல. எல்லாருக்கும் நேச்சுரல் பர்த்திங் ஆனால் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். தட் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக எந்த மெடிகேஷனும் எடுக்காமல் எந்த ப்ரொசீஜரும் கோ த்ரூ பண்ணாமல் டெலிவரி ஆவாங்க. அது அப்படின்னா அவங்களுக்கு பெயினே இருக்காது. ஆர் தே ஆர் இன் ஒன் மெடிடேட்டிவ் ஸ்டேட் வேர் தே ஜஸ்ட் டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் எனிமோர் நினைப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. வி ஹேவ் சோ மெனி மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஆர் கோப்பிங் அப் வித் பெயின். நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் பெயின் ரிலீஃப் இருக்குது. தேவை இருக்கும் போது மெடிசன்ஸ் டெஃபினெட்லி இருக்குது. See, if I have to give you an example, 𝗙𝗵𝘀 இருக்காங்கல்ல, the Titanic heroine. So she actually had a first delivery which was a cesarean section. So she was so embarrassed about the delivery. Somehow on the time couple of years ago, cesarean section ஆனா ஒரு தப்பு, இது வந்து யூ ஆர் அ ஃபெயிலியர். ஒரு உமன் வந்து சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்காங்க, கோ த்ரூ பண்ணாங்கன்னா த சொசைட்டி வில் கன்சிடர் ஹர் லைக் அ ஃபெயிலியர். ஸோ இதுதான் ஒரு மிஸ்கன்செப்ஷனாக இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ 𝗙𝗵𝘀 had a cesarean section for her first delivery. She had to announce it in the media that she had a normal delivery because of the stigma associated with the cesarean section. Years later, அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு பர்த்திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க, she wanted to go through the natural birthing process but in a hospital setting. So she had a discussion with her gynecologist, her birth doula, எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு she wanted to go through a vaginal birth after a cesarean section. ஸோ அவங்க வந்து she went through the process quite well. 10-12 hours முடிஞ்சிச்சு, ப்ரோக்ரெஷனும் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் she was not able to take the pain anymore. She went for an epidural injection.
she delivered a beautiful baby normally. Normal delivery ஆச்சு அவங்களுக்கு ஒரு cesarean ஆகி அதுக்கப்புறம் normal delivery ஆச்சு. Only after that she was able to announce to the world that she did have a first cesarean section and then had a normal delivery before. So இதுல வந்து she started off naturally. Natural birthing காக தான் start பண்ணிருக்காங்க. But over time when she was not able to handle it anymore, she went for medical interventions. ஸோ பர்த்திங் ப்ராசஸ்னு நம்ம தானாகவே எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அண்ட் பார்த்துட்டு தேவை இருக்கும்போது நம்ம இன்டர்வீன் பண்ணோம் அப்படின்னா த மதர் வில் ஹாவ் அ வெரி குட் பர்த்திங் எக்ஸ்பீரியன்ஸ். So I am someone who most of the times concentrate on giving the patient a good birthing experience, or a positive ஒரு birthing experience கொடுக்கணும் and நினைப்போம். So natural birth kind of contributes to a good birthing experience. If necessary, medical interventions கண்டிப்பா they are life saving as well. இப்போ உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா மேம், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மெடிக்கல் இன்டெகிரேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்வென்ஸ், அது தேவைப்பட்டிருக்கா நிறைய பேஷண்ட்ஸுக்கு, இல்லை மோஸ்ட்லி நார்மலாகவே அது நேச்சுரலாகவே ப்ராசஸ் முடிஞ்சிருக்கா? ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து தான் அது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட மென்டர் எப்போவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா 95% of the pregnancies do not require any kind of medical intervention. 95% of the pregnancies அப்படின்னா அந்த பேஷண்ட்டை நம்ம விட்டோன்னா அவங்க அழகாக டெலிவர் ஆவாங்க. அந்த மிச்சம் 5 பேருக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளோட பாப்புலேஷனில் வந்து பிளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் ஓவர் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது, இஃப் ஷீ இஸ் அ லோ ரிஸ்க் பேஷண்ட், இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்ட் பேஷண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னா we categorize them as low risk or high risk. Low risk patients have no medical comorbidities like blood pressure, sugar, anything really, any condition related to the baby, இதெல்லாம் எதுவும் இருக்காது. அண்ட் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும். தேர் கேன் பி ரிலேட்டட் டு த மதர் இருக்கலாம், சில டைம் ரிலேட்டட் டு த பேபி இருக்கலாம் அண்ட் ஆல். ஸோ கோமார்பிடிட்டிஸ் இருக்கிற ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸில் வந்து we will always have a conversation with them. அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் பொறுத்து, அண்ட் if the condition is also very under control and treatable, we take it forward. சில டைம் வந்து நம்மளுக்கு சுகர் ஆன் இன்சுலின் இருக்கும்போது முன்னாடியே டேட்க்கு முன்னாடியே இன்டியூஸ் பண்ணி டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். That is essential because of the comorbidities. But at a time when someone does not have any of these medical conditions or complications, it is absolutely okay to wait till due date, or sometimes even after due date, for the pain to naturally come. And the pain தானாவே வரதா வரலையான்னு சொல்லி பார்க்கறதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மென்டர் சொன்னும்போது ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்துச்சு. லைக் என்ன 95% ஆஃப் த விமென்க்கு வந்து விட்டா டெலிவரி ஆகிடும், பட் அப்படியே தான் நடக்கும் யூஸ்வலி. ஓகே மேம், இப்போ அந்த தேவையை தாண்டி நிறைய பேருக்கு அந்த ஒரு பெயினோட பயத்தினாலேயே அவங்க சிசேரியன் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது உண்மையா? நிச்சயமாகவே அது உண்மைதான். நிறைய பேருக்கு வந்து இந்த லேபர் பெயின் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனஸ்ட்லி இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் ஓன். உங்களுக்கே வந்து ஒரு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ப்ரெக்னன்சி இட் கேன் பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ரொம்ப ஸ்மூத்தாக போகலாம், ரொம்ப ஈஸியாக டெலிவரி ஆகலாம். பெயின் எல்லாம் உங்களுக்கு வந்த ஒரு 6 hours 7 hours டெலிவரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேஷண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டெலிவரி இருந்தால் ஈஸியாக ஒரு 2-3 குழந்தை நல்லா ஈஸியாக பெற்றுப்பேன்னு நினைப்பாங்க. சம் விமென் கேன் ஹாவ் லைக் அ வெரி டிஃபிகல்ட் டெலிவரி இந்த ஃபர்ஸ்ட் டைம். ப்ரொலாங்டாக இருக்கலாம், ஒரு 2-3 நாள் லேபரில் இருக்கலாம், அவங்களால அந்த பெயின் டாலரேட் பண்ணாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து செகண்ட் டெலிவரிஸ் கேன் பி அப்சல்யூட்லி ஈஸி. ஸோ நான் என்ன யூஸ்வலி சொல்லுவேன்னா, இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, யூஎஸ் போகிறீங்க, யூகே போகிறீங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல. யூ வில் ப்ரிப்பேர். இப்போ யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல. வீசாலேருந்து அக்காமடேஷன்லேருந்து ஹோட்டல் புக்கிங்ஸ், கார் எல்லாமே பார்ப்பீங்கல்ல. ஸோ இது யூஆர் கோயிங் டு டெலிவர் யுவர் பேபி. ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் ஆகணும்? Ideally, you have to prepare for your childbirth, right? So it is always better to attend any of the childbirth education workshops, online or offline, whatever is available in their city or in their town, wherever அங்கே என்ன நடக்குதோ attend பண்ணி முதல்ல லேபர் ஆனால் என்ன, முதல்ல எப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, there are so many ways you can manage the pain. நிறைய ஹாட் பேக் யூஸ் பண்ணலாம், பர்த் பாலில் உட்காரலாம், சில எக்ஸசைசஸ் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். The minute you stand up, you get out
ஆஃப் த பெட் இட் செல்ஃப் உங்களோட பெயின் பர்செப்ஷன் கம்மியாகும். ஆனால் இது யாருக்குமே வந்து தெரியாது. தெரிஞ்சாலும் அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி மனசு வராது. ஓகே, ஸோ அந்த பெயினில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் திஸ், ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனஸ்ட்லி நம்ம பெட் மேலே படுத்தோம் அப்படின்னா பெயின் பர்செப்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாமே லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி மேனேஜபிள். இப்போ நம்மளால அது மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா we would not have got into that situation, right? So it's something which is a natural process and it has been happening since ages. Childbirth is happening since ages. How do you think your grandmother or her grandmother would have delivered at home without anyone's support? அப்படின்னா அந்த 95% of women do not require any support is proven, right? Right. And their lifestyle is of course better than ours. அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. And we definitely need a little more help when compared to our Easter generations because of so many things that we got used to in terms of lifestyle. But it's definitely possible. அந்த awareness இருக்குது, அந்த childbirth எப்படி நடக்கும்னு சொல்லி awareness இருக்குது அப்படின்னாலே you are half done. அதுக்கப்புறம் it's just your performance at that point, your presence of mind at that point. It's just going to be a couple of hours. Your presence of mind is extremely important in labor. அப்படி நீட் இல்லாத போதும் சிசேரியன் சூஸ் பண்ணுறது வந்து நார்மல், அது எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர்? அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸ்லி we are going to convince them எதனால நீங்கள் சிசேரியன் செக்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம கேட்க போகிறோம். சர்டன் டைம்ஸ் இட் இஸ் வெரி இண்டிகேட்டிவ். நம்மளுக்கு எதுக்கு பண்ணுறோம்னு சொல்லி ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் இருக்கும். பட் சர்டன் டைம்ஸ் எஸ் there is the concept of maternal request cesarean section where a cesarean section is performed because the mother requested for it. In terms of is it harmful, I don't think it is harmful. Okay. So of course difference in recovery rates irukum between a normal delivery and a cesarean section, but it's not harmful. And ஐயோ அது பண்ணக்கூடாது மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ அதுவும் வந்து ஒரு மித்து தான், அது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இல்லை. நார்மல் டெலிவரி எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான ப்ராசஸோ அந்த மாதிரி இதில் ஹார்ம்ஃபுல் எதுவும் இல்லை. சூசிங் டு கோ ஃபார் இட், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே மேம், இப்போது டெலிவரிக்கு பிஃபோர் டெலிவரி நம்ம பேசிட்டோம். ஆஃப்டர் டெலிவரி அவங்க என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும், அந்த ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்? Okay, so one very sweet suggestion that I always give my patients is let it sink in. உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, let it sink in, let the feeling sink in. உடனே என்ன பண்ணணும், உடனே நான் இவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிடணும், பாப்பாக்கு பால் கொடுத்தணும். Of course the feeding and all will be initiated for sure, but it's a big moment. You need to take in that big moment, feel happy about it, smile for it, consider that you've done a wonderful job. உங்களுக்கு நார்மல் ஆகுதோ சிசேரியன் ஆகுதோ இம்மெட்டீரியலுங்க. யூ ஜஸ்ட் கேவ் பர்த் டு யுவர் சைல்ட் and the baby is in your hands. It's a big moment. Let that moment sink in. To prepare your mind, I will always tell all the pregnant mothers who are going for a cesarean section, the first walk out of the bed after a cesarean section is the most painful walk in your life. Because you've just had a cesarean, you've just had someone open your abdomen, deliver your baby. So painful ஆக இருக்கும். But அது impossible இருக்குமா? கிடையவே கிடையாது. Okay, again it needs a bit of mental preparation that it is going to hurt, but you will be able to do it. There will be a lot of support. நிறைய பேர் உங்களை சுற்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. There is a way to get out of the bed. ஒரு பக்கமாக திரும்பி கால் கீழே வச்சு அதுக்கப்புறம் you have to pull your upper body out. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் கண்டிப்பாக பெயின்லெஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் எல்லாரும் சர்ப்ரைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ சிசேரியன் பண்ணது கூட எனக்கு வலிக்கலையே, எனக்கு இந்த வாக் பண்ணும்போது வலிக்குதேன்னு நினைப்பாங்க. ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சம்திங் ராங் அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல் நினைப்பாங்க. பட் எதுவுமே தப்பாக நடந்தது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பெயின்ஃபுல். இந்த ஃபர்ஸ்ட் வாக் அவுட் ஆஃப் த பெட் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், இந்த ஒரு பீரியடில் ஹஸ்பண்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? ஸோ ஹஸ்பண்ட்ஸ் I think to start with they can be a good listeners. I think the first suggestion that I would like to give the husbands or the partners is